பீஸ்மேக்கரோட எபிசோடு 6ஓட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கிடலாமா? ஓப்பனிங்கே போன எபிசோட கண்டினியூஷன் தான். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம அடிபியோக்கு வந்து நம்ம மேர்ன் ஒரு பட்டர்ஃப்ளை அப்படின்னு தெரியுற மாதிரி காட்டியிருக்காங்க. அங்கே தான் ஹார்ட் கோட் வருவாங்க. ஹார்ட் கோட் ஒரு பட்டர்ஃப்ளை அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்க பட்டர்ஃப்ளைலாம் கிடையாது, பட் மேர்ன் பட்டர்ஃப்ளைன்றதும் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அடிபியோ உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை தான், ஆனால் ஆப்போசிட் இருக்கிறவங்க கெட்டவங்க, அவங்களாம் வந்துட்டு பூமியை டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணாங்க. நான் அதுக்கு ஒத்துக்கல, அதனால் என்னை வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாப்ல அந்த பட்டர்ஃப்ளை. ஸோ அவரோட குயின் பேர் பார்த்தீங்கன்னா ஏக்ஷக் இக்கிக் அப்படின்னு சொல்லி பேர் மென்ஷன் பண்ணுவாங்க. காமிக்கில் இப்போல்லாம் யாருமே கிடையாது. அவளை என் காமிக்கில் பட்டர்ஃப்ளைஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. சீரிஸ்க்காக லைட்டாக அதை உருவாக்கி இருந்திருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஆர்ஜின் கொடுத்து ஒரு புது ஏலியன் ஸ்பெஷிஸை உருவாக்கி இருந்திருக்காங்க. அதான் இங்கேயே நமக்கு காட்டியிருந்திருக்காங்க. ஸோ இந்த கேரக்டரை பற்றி தான் இந்த இடத்துல அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பட்டர்ஃப்ளைஸோட குயின் பேர் தான் அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா. அண்ட் அந்த இடத்துல தான் கவுன்ற ஒன்றுமே சொல்லியிருந்திருப்பாங்க. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாடு இருக்குது. அந்த மாடுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா பால் மாதிரி அந்த ஒரு லிக்விட், ஐ மீன் தேர்ட் மாதிரி லிக்விடை கறந்து அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பட்டர்ஃப்ளைஸ்க்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட்டர்ஃப்ளைஸால் பூமியில் இருக்கிற காற்றை சுவாசிக்க முடியும், பூமியில் இருக்கிற தண்ணியை குடிக்க முடியும், ஆனால் பூமியோட சாப்பாடை சாப்பிட முடியாது. அதுக்கு பதிலாக தான் பார்த்தீங்கன்னா அந்த மாடுக்கிட்டேருந்து ஏகப்பட்ட விஷயங்களை கறந்து அந்த தேன் மாதிரி இருக்கிறது தான் இவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாடை கொண்டுட்டா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் சப்ளை கிடைக்காது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதை கட் பண்ணுறதுக்காக தான் இவங்க அந்த இடத்துல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம அடிபயோ கிட்ட சொல்லி அவளையுமே பார்த்தீங்கன்னா அந்த பேனில் கூட்டு சேர்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் பீஸ் மேக்கர் ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஜமில்னு ஒருத்தரை பார்த்துருப்பார்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டே, அந்த டேக்காக பார்த்தீங்கன்னா அவங்க அங்கிள்னு சொல்லிட்டு நம்ம பீஸ் மேக்கரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. நானும் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசும்போது அங்கே இருக்கிற பசங்க எவனுமே வர சூப்பர் ஹீரோவாக ஏற்றுக்கவே இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா குண்டக்க மட்டக்க கேள்விட்டு இருக்காங்க. ஃப்ளாஷை பற்றி ஒன்றரை பற்றியெல்லாம் கூட சில பேர் கேட்குறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களோட ஆரிஜின் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜமிலோட பொண்ணு கேட்கும்போது அங்கே தான் அவர் தன்னோட பழைய ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாரு. அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தான் இருக்குது. அவர் அண்ணனை அவரே கொண்டு வந்திருப்பாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா உட்காந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதையுமே இந்த இடத்துல நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கிட்ட இந்த இடத்துல அவருக்கு ஒரு பிடிஎஸ்டி மாதிரி வந்துட்டு போக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட நான் கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜமல் கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா அவர் கிளம்பி இருந்திருப்பாரு. அண்ட் பின்னாடி அந்த போர்டில் பாருங்களேன், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயர் 3 ஷேப் இருந்துகிட்டு இருக்கு. 3 ஷேப்ஸை வரைஞ்சிருந்திருக்காங்க. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்குவிட் கேமோட சீசன் 3 முடிச்சிச்சு. பாசிபிளி இப்போ அதுக்கான ரெஃபரன்ஸாக இருக்காது. இப்போ கரெக்டாக அது கோயின்சிடன்ஸாக இருக்குல்ல, கரெக்டாக டைமிங்கில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ராகன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டு ஜெயிலேருந்து வெளியே வந்த உடனே தக்காளி மவன் தானே இது எல்லாத்துக்கும் காரணம், அவனை போட்டு தடுதெல்லாம் சரியாக போயிடும், இதை என்னைக்கோ பண்ணியிருக்கணும், வண்டி விட்றான், அவனை கொல்ல போகிறேன் அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா கிளம்பியிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஆக்சுவலி பீஸ் மேக்கர் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளைக்கு ஆக்சுவலி அந்த சாப்பாடு போட்டுட்டு இருப்பார்ல, அந்த பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் எடுத்து கண்ணாடியில் வரைஞ்சி அந்த பீஸ் சிம்பிளை காட்டிட்டு இருக்கோம். நானும் அமைதிக்காக தானே வரேன், பீஸ் நம்மள அமைதியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அதுவுமே பீஸ் மேக்கர் மாதிரி அமைதி அப்படின்ற பேரில் ஆக்ரோஷ வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத இந்த இடத்துலேயே நமக்கு ஹிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு ஒன்று சொல்லுவேன், எஸ்னா ஒரு டைம் தட்டு, நோனா 2 டைம் தட்டு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி எஸ் ஆர் நோ கொஸ்டினை கேட்டுட்டு இருப்பாங்களா. நம்ம விஜிலாண்டி இஷ்டத்துக்கு என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருப்பாரு. உனக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படி இப்படின்ற மாதிரி ஏதோ கேள்வி தான் கேட்டுட்டு இருப்பாரு. அங்கேயுமே ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்கும், அதுவுமே நல்லா இருக்கும். இந்த பக்கம் ஒயிட் ட்ராகனை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் மேக்கர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் இந்த மொத்த இடத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்து போட்டாங்க. சுத்து போட்டு வெளியே இருந்து பீஸ் மேக்கர் வெளியே வாட அவன் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா மேனுக்கு அது தெரிஞ்சு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கர் கால் பண்ணுறாரு. ஃபோன் எடுக்கல, விஜிலாண்டிக்கு கால் பண்ணி சொல்லி அவருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாளை விஜிலாண்டி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சீக்ரெட் ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்ணுறானா தக்காளி ஊருக்கே தெரிஞ்சிச்சுரா, வீரபாகு ரகசியம் மாதிரி ஊருக்கே தெரிஞ்சிருக்கு, இவர் இன்னும் மறைச்சிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட ரிங் டோன் கூட பார்த்தீங்கன்னா ஐ எம் அ பார்பி கேர்ள்னு வந்திருக்கோம். ஃபன் பண்ணுறாங்க. இப்போ அங்கே எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி கட்டிக்கிட்டு அவங்க மேலே மரத்து மேலாம் உட்காந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன பார்த்தீங்கன்னா மேலே இருந்தாலும் நம்ம இவர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாரு. கீழே வந்ததுக்கப்புறம் அந்த காஃப்ன்ற பட்டர்ஃப்ளை வெளியே ரிலீஸ் ஆகி நம்ம சோஃபியை டேக் கண்ட்ரோல் பண்ணிடுது. இந்த பக்கம் பீஸ் மேக்கரோட மொத்த வீட்டையுமே சல்லடை போட்டு சடிக்கிறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த டைரியுமே கிடச்சிருது. அந்த டைரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய இந்த இலுமினாட்டியை பற்றிய விஷயம்லாம் இருந்துகிட்டு இருக்கும். எழுதி அவங்க வீட்டில் ஒரு எவிடன்ஸ் மாதிரி வச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கு. ஆந்தி வேலை அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த ஹீகிளுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக மாட்டிக்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் லாக் வந்துடுறாரு. லாக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸை சுட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆள்றதுன்னு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ கேரக்டர்ன்ற மாதிரி தான் நம்ம காட்டியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 பேருமே அப்படி ஒரு கார் எடுத்து எஸ்கேப் ஆடுறாங்க. இந்த பக்கம் வந்து சோஃபியோட தலைக்குள்ள போன பட்டர்ஃப்ளை இப்போ சோஃபியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க சிக்னல் கொடுத்து அங்கேருந்து தங்களோட மொத்த பட்டர்ஃப்ளையுமே வர வச்சிருப்பாங்க. அதை லாஸ்ட் சீனில் காட்டியிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் மேக்கர் எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்க ஃபோன் பேசணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுப்பார். ஃபோனை வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி விஜிலாண்டி வெளியே தூக்கி போட்டுருவான். இது ட்ரேஸே பண்ண முடியாத ஃபோடுறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சின்ன காமெடி சீக்வன்ஸ் இருக்கும், அதுவுமே நல்லாயிருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து சிசிடிவி கேமராலாம் வச்சு அந்த ட்ரக்கு அந்த இடத்துல வருது எங்களுக்கு சாப்பாடு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த கவ்வை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு பீஸ் மேக்கர் வந்துடுறாரு. பீஸ் மேக்கருக்கு கவ்வுனா என்னன்னு தெரியாது, விஜிலாண்டிக்கும் தெரியாது. என்னடா இது என்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. ஓ அப்போ நான் தான் இந்த இடத்துல புறம்போக்க, மற்றவங்க எல்லாத்துக்குமே எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு, என்ன
மட்டும் ஒதுக்கி தள்ளுறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம அடிபியாவுமே இதை பற்றி நம்ம பீஸ் மேக்கர் கிட்டே எதுவுமே சொல்ல. ஸோ நம்ம பீஸ் மேக்கருக்கு லைட்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரு பிட்ரேல் மாதிரி, லைட்டாக அந்த இடத்துல பீஸ் மேக்கருக்கு அது ஒரு பிட்ரேல் மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம அடிபியாவுக்கு நம்ம அவனை ஏமாற்றிட்டு போவோம் அப்படின்னு ஒரு கில்ட் மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்டு மாதிரி பழகினது இப்படி பண்ணா கோவம் வராதா? ஸோ அதனால இந்த பக்கம் ஒரு லவர் கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த வேலைக்காக நான் மேடாகலையோ அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் பீஸ் மேக்கர் ஹார்கோட்டை மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாரு. நான் நினச்ச அளவுக்கு நீ ஒன்றும் மோசமானதும் கிடையாது, இப்போ நான் உன்னை நம்புறேன், ஆனால் 15% தான் அப்படி மெஷர் பண்ணியிருப்பாங்க. மிச்சம் 55% நீ இன்னும் பீஸ் ஆஃப் ஷீட் தான்டா அப்படின்னு சொல்லி இன்னும் போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த நம்பிக்கை வந்துகிட்டு இருக்கு. அண்ட் அங்கே தான் அவங்களோட ஃபுல் பேரை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. எமிலியா ஹார்கோட் அப்படின்றது தான் அவங்களோட ஃபுல் பேர். அண்ட் அவர் சோகத்தில் இருப்பார்ல, அதே சோகத்தில் அந்த பக்கம் பியானோ வசிக்கிறாரு. இந்த பக்கம் அந்த சோஃபி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சிக்னல் அனுப்பியிருப்பாங்கல்ல, அத்தனை பட்டர்ஃப்ளைஸுமே ஸ்பேஸ்ஷிப்பில் கிளம்பி வந்துருச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா கிளம்பி வந்து அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் இருக்கிற அத்தனை பேரையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டேக் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. கைதி போலீஸ்னு ஒருத்தனை விடாமல் எல்லாத்தையும் டேக் கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் ஒரு சீனில் அந்த பட்டர்ஃப்ளை சொல்லியிருக்கோம், சிரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேப்பர் மாதிரி எல்லாம் சிரிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. எபிசோட லாஸ்ட்டில் நம்ம கேப்டன் லாக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே ஒரு ஏலியன் இன்வேஷன் நடக்குது, இதுக்கெல்லாம் காரணம் பீஸ் மேக்கர் தான், 33 பேரை கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி மொத்த பழியும் தூக்கி இப்போ பீஸ் மேக்கர் மாதிரி போட்டுறாங்க. ஸோ இப்போதைக்கு போலீஸு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நம்ம பீஸ் மேக்கரை இப்போ துரத்தி வந்துகிட்டு இருக்காங்க. பத்ததுக்கு அந்த பட்டர்ஃப்ளைஸுமே வந்துட்டு இருக்கு. இதுங்கிட்டலாம் எப்படி தப்பிச்சாரு, அடுத்து என்னடா பண்ணாரு அப்படின்றது தான் அடுத்த 2 எபிசோடோட மெயின் கதை. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோட் பிரேக் டவுனில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை பாய்.